ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கோல்டை வந்து எப்படி வாங்கினா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டை வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து சேமிக்கலாம், அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி தங்கத்தை வந்து எப்படி வாங்கினா வந்து நமக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னும் 2 விதமான சேமிப்புகள் இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து பார்த்துட்டு இந்த சேமிப்புகளில் எது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஜுவல்லரி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 அப்படிங்கிற பொருளை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 120 ரூபா. அப்போ நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோன்னா 20 ரூபா வந்து கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. 20 ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் அந்த 100 பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ 20லேருந்து 30% அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூடுதலாக கொடுக்க போகிறோம். அப்போது இந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத பலமுறை நம்ம யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு வந்து இந்த பொருள் தான் தேவை அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜுவல்லரியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணணும். பட் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு சிட்டு தான். ஏன்னா சிட்டு போடுறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து 11 மந்த்து ஸ்கீம் வந்து போடும் பொழுது இப்போ வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கடைகளில் போயிட்டுருக்கு. பட் வந்து சில கடைகளில் பார்த்திங்கன்னா போனஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. சில கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. சில கடைகளில் 100% வந்து வேஸ்டேஜ் வந்து விஏ வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எது வந்து நான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ, உங்களுக்கு நம்பிக்கையான கடையாக இருக்கோ, எங்கே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து நீங்கள் நகை சீட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த நகை சீட்டு போடுறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எது வந்து பெஸ்ட்டு ஸ்கீமு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். என்னென்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போனஸ் கொடுக்குறது பெஸ்ட்டா, அல்லது 50% கொடுக்குறது பெஸ்ட்டா, 100% கொடுக்குறது பெஸ்ட்டா, இல்லை சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பணமாக வந்து இப்போ 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபான்னு பணமாக வர வைப்பாங்க. அதே வந்து சில கடைகளில் வந்து நம்ம 1000 ரூபா போடுறோம் அப்படின்னா 0.36 மில்லிகிராம் வந்து கோல்டாக வந்து என்ன பண்ணுவாங்க வர வைப்பாங்க. இப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதெல்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நகை சீட்டு போடும்போது எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜுவல்லரியாக வாங்கும் பொழுது நம்ம வந்து கூடுதலாக ஒரு 20 ரூபா கொடுக்க போகிறோம். நகை சீட்டாக போட்டு வாங்கும் பொழுது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு நகையை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து வேஸ்டேஜ் வரும். அடுத்தது வந்து மேக்கிங் சார்ஜ் வரும். இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து நகை அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்து சேரும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 57,000 ரூபா ஒரு நகை பவுன் விற்கிது அப்படின்னா நீங்கள் வந்து கூடுதலாக கண்டிப்பாக 10,000 ரூபா வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பவுன் வந்து நகையாக கிடைக்கும். இந்த 10,000 ரூபாயை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து சீட்டு போடுறது பெஸ்ட்டு. இப்போது இந்த ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ கூடுதலாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது லாபமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம வந்து காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அது எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ காயின்ஸ் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணது நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு மாதமும் டார்கெட் வச்சு இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதை வந்து காமிக்கிறேன். இதில் வந்து ஏன் இதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா நிறைய பணம் தேவைப்படும் அப்படின்னு இன்னமும் சிலர் நினச்சிட்ருக்காங்க. அவங்களாலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 100 மில்லிகிராம். இந்த 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நம்ம கையில் 700லேருந்து 800, அதாவது 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் இருந்தாலே போதும். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் உங்களை அறியாமலே இதை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிராம். இந்த
இந்த அரை கிராம் வாங்க இன்னைய ரேட்டுக்கு 3500 700 இருந்தால் வாங்கிட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 கிராம். இன்னைய ரேட்டுக்கு நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 7500 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயின் வாங்கிட முடியும். இது வந்து கொஞ்சம் குறைவான வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயினை ஃபஸ்ட்டு வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம். இப்போ 4 கிராம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 30,000 ருபீஸ் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கோல்டு காயினை வாங்கி சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கோல்டு காயின் பர்ச்சேசிங் தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ நகையாக வாங்கணுன்னா நீங்கள் 1 பவுன் வாங்கணுன்னா 57,000 வேணும். ஆனால் இது வாங்கணுன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நம்மளால் வாங்கிட முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குறைவான அமௌண்ட்டில் நம்மளால் இந்த கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 3 பவுனில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா கோல்டு காயின் 1/2 பவுனு அல்லது 1 கிராம் 1/2 கிராம் இப்படி எப்போல்லாம் உங்களால் வாங்க முடியுதோ அப்போல்லாம் அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 டைம் டெபாசிட் இருக்கு இல்லைங்களா? அந்த காயின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டைம் டெபாசிட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். இப்படி டெபாசிட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த விஏ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்புறம் வந்து மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தில் அதாவது ஜுவல்லரியாக வாங்குறது பெஸ்ட்டாக அல்லது வந்து காயினாக வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காயின்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% தான் 2% மேக்ஸிமம் வந்து 4%க்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிரும். பட் வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10%க்கு மேலே தான் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து 25% வரைக்கும் மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 100 ரூபா பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 125 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் அதுவே காயின்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 100 ரூபா பொருளை 102 ரூபாய்க்கே வாங்கிடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது? 102 ரூபாய்க்கு எங்கே இருக்குது? 125 ரூபா. இங்கே 23 ரூபா கூடுதலாக கொடுக்குறோம். அப்போது உங்களுடைய தேவை என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. நகையாக வாங்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நகை வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நகையாக வாங்குங்க. சப்போஸ் இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கி வச்சு பெரிய நகை வாங்கணும் அப்படின்னாலும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இல்லை நகை சீட்டு போட்டு வாங்க முடியும் அப்படின்னாலும் வாங்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு 2 பவுன் 3 பவுன் வாங்குறது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நீங்கள் வந்து நகை சீட்டு வந்து ஒரு 10,000க்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 பவுன் தான் நம்மளால் வாங்க முடியும். இன்னைய ரேட்டுக்கு 2 பவுன் அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நகைகள் பெருசாக செயின் வாங்கணும், வளையல் வாங்கணும், பிரேஸ்லெட் வாங்கணும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காயின் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சேமிப்புக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னென்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கோல்டு. இப்போ இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த 2 விட பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். கோல்டு ஜுவல்லரியை விடையும் கோல்டு காயினை விடவும் டிஜி கோல்டு வந்து கொஞ்சம் கூடுதலான நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நகை சீட்டு போடணும்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். ஆனால் கோல்டு காயின் வந்து வாங்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம கையில் இருக்கும்போது மட்டும் நம்ம காயின் வாங்கிக்கலாம். ஆனால் இதுக்குமே கூடுதலாக நம்ம என்ன பண்ணணும் ஒரு 1000 ரூபா வரைக்கும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். ஆனால் இந்த டிஜி கோல்டில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வீட்டில் இருந்தே உங்கள் கையில் 100 ரூபா இருக்குது, இந்த 100 ரூபா செலவாயிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் ஆப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்க முடியும். இதில் வந்து கூடுதலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% வந்து அவங்க வந்து அடிஷ்னலாக பெனிஃபிட்டும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கூடுதலாக 5 ரூபா அவங்க சேர்த்து 105 ரூபாயாக நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலான ஒரு சேமிப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த டிஜிகோல்டை பற்றி தனியாக வந்து கேட்குறீங்க. பட் வந்து உங்களுக்கு டிஜிகோல்டை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் தனி ஒரு வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய டவுட்ஸ் வந்து இந்த டிஜிகோல்டில் இன்னமுமே இருக்குது. இந்த டிஜிகோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தங்கமயிலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து போத்தீஸில் வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதை வந்து நான் வந்து இன்னும் பார்க்கல.
வாங்கலை. இப்போதைக்கு நான் தங்கமயில் ஜுவல்லரியில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நான் வந்து கடையில் போய் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து போடுறதா சொன்னாங்க. அந்த ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 7,000 நான் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூ. 7,130 இருந்துச்சு. அவங்க ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 6,370 என்னமோ போட்டாங்க. கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது இந்த அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 கிராமுக்கு 700லேருந்து 800 வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது. அப்போது இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு கூடுதலான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக 5% வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியும் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக இது வந்து இந்த 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னுடைய ஓன் ஒப்பீனியன். பட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வெவ்வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதில் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் போனீங்க அப்படின்னா தங்கம் வந்து உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சேமிக்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயுமே நீங்கள் காயினோவோ நகையோ வாங்கும்போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் கொடுக்க முடியும். இப்போ ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இடிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரூ. 50 கூட நம்மளால் மில்லிகிராமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கோல்டு வாங்க போகிறோம். இப்போது இந்த கோல்டு உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பணமாக எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்க முடியும். அப்போது இந்த 4 விஷயங்களில் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நகை தேவையில்லை அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து கோல்டு காயின் வாங்கணும், ஜுவல்லரி வாங்கணும், குறைவான அமௌண்ட்டில் ஆவரேஜ் ரேட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து 2வது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நகைகள் வாங்குறதுக்கு அப்பப்போ கையில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா 3வது ஆப்ஷன் இதை கொண்டு போயிடுங்க. இதை கொண்டு போனதுக்கப்புறம் காயின்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஜுவல்லரியாக வாங்குறதுக்கு நீங்கள் 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சிட்டு ஸ்கீம் போயிடுங்க, இல்லை அப்படின்னா டெபாசிட் ஸ்கீம் போயிடுங்க. இது 2மே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமு. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து நகைகளை எப்படி வாங்கினா லாபமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.